போதைப்பொருள் நடமாட்டம், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, ஊழல் போன்றவற்றில் திமுக கைதேர்ந்த கட்சி என தமாக தலைவர் ஜி.கே. வாசன் விமர்சித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் விஜயசீலனை ஆதரித்து அக்கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் கோவில்பட்டியில் வாக்கு சேகரித்தார். பின்னர் பேசிய அவர், போதைப் பொருள் நடமாட்டம், மது விற்பனை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, ஊழல் போன்றவற்றில் திமுக அரசு முதலிடத்தில் இருப்பதாக சாடினார். போதைப் பொருள் நடமாட்டத்திலே தமிழகம் நம்பர் 1. டாஸ்மாக் உற்பத்தியிலும் வியாபாரத்திலும் தமிழகம் நம்பர் 1. சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிலே தமிழகம் நம்பர் 1. மொத்தத்திலே கொடுத்த வாக்கை இந்தியாவிலே நிறைவேற்றாத ஒரு மாநில அரசு இருக்கின்றது என்றால் அதிலே திமுக நம்பர் 1. இதேபோல் ராமநாதபுரம் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்து டிடிவி தினகரன் பரப்புரை மேற்கொண்டார். திமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் மறைமுக கூட்டணி வைத்துள்ளதாக சாடிய அவர், பலாப்பழம் சின்னத்தில் வாக்களித்து ஓ பன்னீர்செல்வத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். திமுகவோட ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தை நான் சொல்றேன், என் வார்த்தை இல்லை, தமிழகத்தில் முதல்வர் சொன்ன வார்த்தை கள்ள கூட்டணி சொன்னாரோ இல்லையா? அந்த கள்ள கூட்டணி யாரும் வச்சிருக்கா? அந்த ஸ்டாலினும் இதுதான் உண்மை. ஓபிஎஸ் அவர்களை வெற்றி பெற செய்து, பலாப்பழ சின்னத்தை வெற்றி பெற செய்து, நமது பகுதி வளர்ச்சிக்கான அனைத்து திட்டங்களையும் பெற்றுத்தர வேண்டும். சிவகங்கை தொகுதியில் பாஜக சார்பில் தேவநாதன் யாதவ் மானாமதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். 3வது முறையாக மோடி பிரதமராக பதவியேற்றதும் தொடர் நடவடிக்கைகள் மூலம் கச்சத்தீவு மீட்கப்படும் என்றார். நிச்சயமாக இந்த நரேந்திர மோடி 3ல் நிச்சயம் கச்சத்தீவு வெக்கமா இல்ல. திமுக காங்கிரஸும் கச்சத்தீவு கொடுத்தது நீங்கப்பா, கச்சத்தீவு வித்தது நீங்க, கச்சத்தீவு தாரை வார்த்து கொடுத்தது நீங்க. அதை காப்பாற்றுறதுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதை ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு வேலையை கொடுத்து ஒரு கட்டடத்தை கொடுத்துட்டீங்க, காலி பண்ணணும். எப்படி காலி பண்ணுவீங்க? ஒரே நாள்ல காலி பண்ணுவீங்களா? அண்ணா சொல்லுங்கண்ணா, வாடகைக்கு விடுறீங்கன்னா கட்டடத்தை கொடுத்துட்டோம், ஒரே நாள்ல காலி பண்ண முடியுமா? அது கால நேரம் இருக்கிறது. நிச்சயமாக கட்சித்தீவை பெற்றே தீர்வோம். திருப்பெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடும் தமாக வேட்பாளர் வேணுகோபால் மதுரவாயில் பகுதியில் பாமக நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக சென்று மிதிவண்டி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதேபோல் திருவள்ளூர் தொகுதி பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதி ஆரப்பாக்கம், எலாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் பாமகவினருடன் இணைந்து பரப்புரை மேற்கொண்டார். கரூர் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் வி. செந்தில்நாதன் சாலையோர கடையில் காளான் விற்பனை செய்து வாக்கு சேகரித்தார். இதேபோல் புதுச்சேரி தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி உழவர்கரை பகுதியில் வாக்கு சேகரித்தார்.